ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விஷய் ஆனந்த் விளையாண்ட ஒரு எக்ஸ்ட்ராடனரியான கேம், மைண்ட் ப்ளோயிங் கேம். ஸோ என்ன வேணா சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட கேம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இமீடியட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த கேம் பாத்தீங்கன்னா 1997ல விளையாடப்பட்ட கேம். இந்த கேம்ல விஷய் ஆனந்த் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த கேம் விளையாடும்போது விஷய் ஆனந்துக்கு பாத்தீங்கன்னா 28 இயர்ஸ் தான். ஸோ இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். விஷய் ஆனந்த் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. பிளாக் வந்து D5 ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப E takes D5, Queen takes D5, இப்ப Knight C3. ஸோ இந்த இடத்துல Knight C3 வந்து நைட் வந்து டெம்போட வராரு. இப்ப Queen A5. ஸோ ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா மியேசஸ் குவாட்ரிக் மெயின் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நார்மலா ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஓப்பனிங் தான். இப்ப D4 புஷ் பண்றாரு. இப்ப Knight F6, Knight F3, C6. இப்ப பிஷப் C4, பிஷப் F5. இப்ப Knight E5. இப்ப விஷய் பாத்தீங்கன்னா அவருடைய நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. இப்ப E6 புஷ் பண்றாரு பிளாக். சோ E6 புஷ் பண்ணி என்ன பண்றாருன்னா இந்த பிஷப் வந்து ஆக்டிவேட் பண்றாரு. இப்ப G4 புஷ் பண்றாரு விஷய். சோ இந்த இடத்துல நார்மலா எல்லாருமே கேசல் தான் பண்ணுவாங்க. ஏன்னா கேசல் பண்றதுக்காக தான் இங்க கிங் ரெடியா இருக்காரு. பட் இந்த இடத்துல விஷய் பாத்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவா ப்ளே பண்றாரு. G4 புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. சோ இந்த பிஷப் பாத்தீங்கன்னா இப்ப பேக்வர்ட் போறாரு. இப்ப திருப்பி H4 புஷ் பண்றாரு. சோ இப்ப நீங்க பாக்கும்போது ஒயிட்டோட கிங் வந்து சேஃபா இல்லாத மாதிரி இருக்கும். பட் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு பிளாக் கிட்ட பெரிய பீசஸ்லாம் கிடையாது. குயின் வந்து இந்த கார்னர்ல வந்து ஸ்டக் ஆயிருக்காரு. சோ பிளாக்கு பாத்தீங்கன்னா இந்த நைட் பிஷப்லாம் டெவலப் ஆகல. சோ இந்த ரெண்டு ரூக்குமே பாத்தீங்கன்னா இன்னும் டம்பா தான் இருக்காங்க. பட் ஒயிட்டோடைய பீசஸ் 3 டெவலப் ஆனாலுமே 3 பேருமே பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த போர்ட்ல இருக்காங்க. இப்ப நைட் BD7 இந்த இடத்துல அவருடைய நைட்டை வந்து டெவலப் பண்றாரு. இப்ப விஷய் பாத்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. நைட் எக்ஸ் D7, நைட் எக்ஸ் D7. இப்ப விஷய் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. அது என்னன்றது பாத்தீங்கன்னா H5 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல H5 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை வந்து ஃபர்தரா வந்து சேலஞ்ச் பண்றாரு. சோ இந்த பிஷப்க்கு இருக்கிற ஒரே ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஷப் D4 தான். இப்ப பிஷப் D4 ப்ளே பண்றாரு பிளாக். இப்ப நைட் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த நைட் வந்து பின்ல இருக்காரு. சோ அதனால இப்ப பிஷப் D4 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து எஸ்கேப் பண்ணிக்கிறாரு. அண்ட் இந்த பிஷப் பாத்தீங்கன்னா இந்த ரூக்கை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல விஷய் வந்து அவருடைய ரூக்கை வந்து லிஃப்ட் பண்றாரு. ரூக் H3. இப்ப பிஷப் G2. திருப்பி ஃபர்தரா இந்த ரூக்கை வந்து இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. இப்ப விஷய் திருப்பி என்ன பண்றாருன்னா அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து இந்த E5ல போறாரு. ரூக் E3. இப்ப வந்து நைட் B6 ப்ளே பண்றாரு. நைட் B6 மூலமா ஒயிட் உடைய இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்க்கு ஒரு அட்டாக் வருது. சோ இந்த நைட்டுமே இப்ப வந்து டெம்போவோட டெவலப் பண்றாரு பிளாக். இப்ப இந்த பிஷப்பை நம்ம வந்து ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு போடுறோம். பிஷப் D3 பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கொயர். சோ தேவைப்பட்டா பிஷப் வந்து இந்த ரெண்டு டயகனல்ல எங்க போகணும்ன்றத ஃபியூச்சர்ல டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்ப நைட் D5. சோ இந்த நைட் வந்து D7ல இருந்து B6க்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி இந்த சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்துட்டாரு அழகா. சோ இந்த நைட்டுக்கு வந்து இப்ப இது வந்து ஒரு நல்ல ஸ்கொயர். அதே சமயத்துல இப்ப நைட் எக்ஸ் நைட்னும் வந்து ஒயிட்டால ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த நைட் வந்து பின்ல இருக்காரு. பின்னான நைட்டுக்கே பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிரஷர். அண்ட் இந்த சென்டருக்கு வந்த ரூக்குக்கும் பாத்தீங்கன்னா அடிஷனலா பிரஷர் இருக்கு. இந்த இடத்துல விஷய் என்ன பண்றாருன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான மூவ் ப்ளே பண்றாரு. அது என்ன மூன்றது வேணும்னா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல விஷய் பாத்தீங்கன்னா சிம்பிளா F3 புஷ் பண்றாரு. சோ நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா F1 புஷ் பண்றது பாத்தீங்கன்னா கிங்க வந்து வீக் பண்ற மாதிரி தான் நிறைய இடத்துல சொல்லுவோம். பட் இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோல இந்த F1 ப்ளே பண்றது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான மூவ்ன்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ எதனால அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம F3 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து அப்படியே முடக்குறோம். இப்ப இந்த பிஷப் வந்து வெளியில போறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா இங்க லேடர் மாதிரியான ஒரு பான் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அண்ட் அதே லேடர் வந்து லைட் ஸ்கொயர்ல இருக்கனால லைட் ஸ்கொயர் பிஷப்க்கு இப்ப வெளியில போறதுக்கு இடமே கிடையாது. அண்ட் இந்த இடத்துல பொறுத்த வரைக்குமே ரூக்கையும் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் பண்றாரு விஷய் ஆனந்த். இந்த இடத்துல ஆக்சுவலான ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் கிடையாது. இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து இந்த ரூக் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். சோ இப்ப பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல பிளாக் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்காரு. பிளாக் வந்து கேம் வின் பண்ணிடுவாருன்னு நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா பிளாக் உடைய ஒரு பிஷப் இங்க மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நம்ம சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிஷப் வந்து நம்ம வின் பண்ணிடலாம். சோ இந்த பிஷப் வின் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப ஒரு ரூக்குக்கு வந்து நம்ம 2 பீஸ் எடுத்திருக்கோம். இப்ப யாருக்கு அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா ஒயிட்டுக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரூக்குக்கு வந்து ஆப்போனன்ட் உடைய 2 மைனர் பீஸை எடுத்திருக்கோம். இப்ப இந்த பிஷப் வந்து சப்போஸ் H3 போறானாலும் இந்த இடத்துல நம்ம கிங் எடுத்துட்டு வந்து F2ல போடலாம். அண்ட் இந்த இடத்துல பிளாக் வந்து கேசல் பண்ணாலுமே நம்ம திருப்பி கிங் எடுத்து போயிட்டு G3ல போடலாம். சோ இந்த பிஷப்பை நம்ம எனிவே வின் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிஷப் வந்து பிளாக் ஆயிட்டாரு. சோ இந்த பிஷப் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசா கேம்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. அவரே உள்ள வந்து வாலண்டரியா வந்து மாட்டிக்கிட்டாரு. இந்த இடத்துல வந்து நீங்க இந்த பானை தான் பிரேக் பண்ணிட்டு போகணும். இப்ப திருப்பி F takes G4. இப்ப இந்த இடத்துல கிங் வந்து ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல சிம்பிளா நீங்க பாருங்க, இந்த 5th ரேங்க்குள்ள பிளாக் உடைய பீஸ் வரவே முடியாது. நைட் பாத்தீங்கன்னா B5 அண்ட் D5 ஸ்கொயரை கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. பான் வந்து C5 அண்ட் E5 ஸ்கொயரை கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த F5 ஸ்கொயரை பிஷப் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்கொயரை வந்து இந்த பிஷப் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு.
இந்த பானை வந்து கேப்சர் பண்றதுக்கு எந்த பானுமே கிடையாது. அண்ட் இந்த பானையை வந்து இந்த பான் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ டோட்டலா இப்போ ஒயிட்டோடைய டாமினன்ஸ் பாருங்க. அவர் வந்து 5th ரேங்க்ல வந்து எந்த ஒரு பீசஸுமே கோட்டைக்குள்ள வரவிடாம தடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்குமே விஷயோடைய கிங்குக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆபத்துமே கிடையாது. என்னதான் கிங் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே இந்த ஒரு ரீசனால நம்மளால வந்து நைட் டெக்ஸ் ரூக் வந்து பிளே பண்ண முடியாது. அதனால நைட் டெக்ஸ் ரூக் நம்ம பிளே பண்ணி 2 மைனர் பீஸை இழக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அதனால இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய இன்னொரு பிஷப்பை வந்து டெவலப் பண்றாரு. இன்னொரு பிஷப்பை டெவலப் பண்ணி இந்த நைட்டுக்கு வந்து பிரஷர் தராரு. இந்த நைட்டுக்கு ஆல்ரெடி 3 பீஸ் வந்து பிரஷர்ல இருக்கு. இப்ப விஷயம் சிம்பிளா என்ன பண்றாருன்னா கிங் F2 பிளே பண்றாரு. கிங் F2 பிளே பண்றது மூலமா நம்ம இந்த பிஷப் அட்டாக் பண்றோம். அட் த சேம் டைம் இந்த டயகனல்ல இருந்து நம்ம கிங்கையும் விலக்கிடுறோம். இப்ப பிஷப் டெக்ஸ் C3 பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்க இப்ப வந்து குயின் டெக்ஸ் பான் பிளே பண்றாரு. குயின் டெக்ஸ் பான் வந்து ஒரு டெம்போட வருது. ஏன்னா இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்ப இந்த ரூக் எடுத்துட்டு வந்து B1ல போறாரு விஷி. இந்த ரூக் B1 போட்டதுக்கு அப்புறமா கூட உங்களால இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ண முடியாது. திருப்பி வந்து பிஷப் டெக்ஸ் நைட் ஃபர்ஸ்ட் பிளே பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பிஷப்பை வந்து நம்ம திருப்பி வின் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு ரூக்குக்கு 2 மைனர் பீஸை நம்ம வின் பண்ணிடுவோம். அதனால இந்த இடத்துல பிளாக் வந்து நைட் டெக்ஸ் ரூக்லாம் பிளே பண்ணல. இந்த இடத்துல சிம்பிள் என்ன பண்றாருன்னா குயினை வச்சு இந்த சென்டர் பானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. குயினை வச்சு சென்டர் பானை கேப்சர் பண்ணதுமே இந்த கிங்கை வந்து ஸ்கேன் பண்றாரு. பட் இது வந்து ஒன்னும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒயிட்டுக்கு. ஏன்னா ஒயிட்டோடைய கிங்குக்கு உள்ள பாத்தீங்கன்னா நிறைய பீசஸ் வந்து டிஃபென்சிவா இருக்கு. இந்த இடத்துல இப்ப விஷி அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து பிளாக் உடைய கேம்ப்குள்ள போறாரு. அதாவது ரூக் டெக்ஸ் B7 பிளே பண்றாரு. இப்ப ரூக் D8 பிளே பண்றாரு பிளாக். இப்ப H6 இந்த இடத்துல H6 பிளே பண்ணி இந்த பானை வந்து பிரேக் பண்றாரு. ஆக்சுவலான கேம்ல வந்து பான் டெக்ஸ் பான் வந்து பிளே பண்ணாரு பிளாக். ஆக்சுவலா இந்த பானை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு சப்போஸ் G6 புஷ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மூவ் இருக்கு விஷயானதுக்கு. அது என்னன்றது பாத்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் பான் பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான மூவ். இப்போ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பிஷப் வந்து 2 பான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. சோ 2 பான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு பானை வச்சு கேப்சர் பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா இப்ப பிளாக் உடைய குயின் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. பிளாக் உடைய குயின் போயிடும். இதுல இருந்து பிளாக்கு கேமே போயிடும். அதனால இந்த பிஷப் உங்களால கேப்சர் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விஷயானந்த் வந்து குயின் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஏன்னா விஷயானந்தோடைய குயினுக்கும் எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடையாது. நீங்க வேணும்னா என்னுடைய குயின் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சொல்றாரு. இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து ஒயிட்டோடைய குயின் எடுத்துட்டாருன்னா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன். சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா ரூக் டெக்ஸ் E6 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இப்ப கிங்குக்கு செக் தரும். இந்த பானை வச்சு ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து இங்க சூப்பரா கிங்க ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல பிளாக் உடைய கிங்கால 7th ரேங்குக்கு வர முடியாது. கிங் வந்து F8 தான் போய் ஆகணும். ரூக் டெக்ஸ் F7 செக் தரும். திருப்பி கிங் வந்து G8 தான் வந்தாகணும். திருப்பி இதே ரூக்ல ஒரு செக் தரும். இதுவும் ஒரு ஸ்மார்ட்டான மூவ். திருப்பி கிங்க வந்து நம்ம F8க்கே தள்ளுறோம். F8க்கு தள்ளுறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிஷப் மூலமா ஒரு சூப்பரான செக் தரும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிபிக்கலா கிங் வந்து செக்மேட். நீங்க வேணும்னா உங்களுடைய பானை குறுக்குல போடலாம். பட் சிம்பிளா பிஷப் டெக்ஸ் பான் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். திருப்பி வேணும்னா நீங்க இந்த ரூக் குறுக்குல போடலாம். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளா ரூக்க வந்து டேக் பண்ணிட்டு செக்மேட் பண்ணிடலாம். அப்படி இல்லையா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் நைட் தூக்கிட்டு வந்து பிளாக் பண்றேன்னு சொன்னாலுமே இந்த இடத்துல நம்ம நைட் எல்லாம் கேப்சர் பண்ணோம்னா ரூக் F6 பிளே பண்ணாலே போதும். இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட். ஏன்னா இந்த F6 வந்து கார்ட் பண்ணிட்டு இருந்த நைட் இப்ப இங்க வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதை நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த ரூக் மூலமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். சோ இந்த ஒரு ரீசனால விஷயானந்தோடைய குயினை வந்து பிளாக்கால கேப்சரே பண்ண முடியாது. சோ இந்த ஒரு ரீசனால பிளாக்கால பாத்தீங்கன்னா இந்த பான் அவாய்ட் பண்ணிட்டு G6 எல்லாம் பிளே பண்ண முடியாது. அதனால பிளாக் என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா பான் டெக்ஸ் பான் பிளே பண்ணிட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மூவ் இருக்கு விஷயானந்துக்கு. அதே மூவ் தான் பிஷப் எடுத்துட்டு வந்து நம்ம G6ல போடுறோம். பிஷப் G6 பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான மூவ். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள மூவ்ஸ்ல வித்தியாசம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட்டோடைய பான் இருந்தது. இப்ப பிளாக்கோடைய பான் இருக்கு. பட் இது வந்து ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. எதனால நான் சொல்றேன் உங்களுக்கு அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா விஷயானந்த் வந்து அவருடைய குயினை சாக்ரிஃபைஸ் பண்றாரு. அண்ட் பிளாக்காலையும் பாத்தீங்கன்னா ஒயிட்டோடைய பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளாக் உடைய குயினும் போயிடும். லாஸ்ட் பார்த்தா அதே வேரியேஷன் தான், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஓகேங்களா? இந்த இடத்துலயும் சப்போஸ் பிளாக் வந்து ஒயிட்டோடைய குயின் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம அதே ரூக் டெக்ஸ் E6 செக் தரோம். ரூக் டெக்ஸ் E6 செக்கு அப்புறமா இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ். நீங்க திருப்பி ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. இந்த பிஷப் வந்து கிங்க ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா கிங் வந்து F8 வராரு. நம்ம லாஸ்ட் டைம் பிளே பண்ணது பாத்தீங்கன்னா ரூக் எடுத்துட்டு வந்து நம்ம வந்து F7ல போட்டு ஒரு சூப்பரான செக் கொடுத்தோம். அதே மூவ் இங்க பிளே பண்ண முடியாது. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிங் திருப்பி G8 வந்துருவாரு. கிங் G8 வந்ததுக்கு அப்புறமா உங்களால ரூக் எடுத்துட்டு வந்து G7ல போட்டு செக் கொடுக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் வேரியேஷன்ல இங்க ஒயிட்டோடைய பான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இங்க பிளாக்கோடைய பான் தான் இருக்காரு. அதனால ரூக் எடுத்து வந்து இப்ப G7ல போட முடியாது. அண்ட் ஆப்வியஸா கிங் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சேஃபா தான் இருக்கு. ஏன்னா நம்ம ரூக் எடுத்து வந்து லாஸ்ட் ரேங்க்லயே போட முடியாது. லாஸ்ட் ரேங்க்ல வந்து பிளாக்கோடைய ரூக் வந்து சேஃப் கார்டா இருக்கிறாரு. அதே மாதிரி
ஒயிட்டுக்கு ஒரு குயினும் போயிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து கேமை இழந்துருவாரு. ஏன்னா ஒயிட்டுக்கு வந்து ஃபுல்லாவே இந்த இடத்துல டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல நம்ம ரூக் டெக்ஸ் F7 செக்குக்கு பதிலா இந்த பிஷப் வச்சு இங்க ஒரு சூப்பரான செக் தரும். பிஷப் டெக்ஸ் H6 செக் தரும். திருப்பி கிங் வந்து G8 தான் வந்தாகணும். இப்ப ஃபைனலா பிஷப் டெக்ஸ் பான் மூலியமா நம்ம இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வச்சு செக்மேட் பண்றோம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான செக்மேட். ரெண்டு பிஷப்பும் பாத்தீங்கன்னா கிங்க வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பிஷப் வந்து ரூக்கும் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு ரீசனால தான் பாத்தீங்கன்னா விஷயானந்தோடைய குயினை இப்பயும் பிளாக்கால எடுக்க முடியாது. அதனால பிளாக் என்ன பண்றாருன்னா சிம்பிளா, ஏன்னா பிளாக் உடைய குயினும் இந்த இடத்துல ஹேங்கிங்ல இருக்கு. அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து அழகா இந்த E7 ஸ்கொயர்ல போட்டுறாரு. இப்ப இந்த குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா இந்த ரூக் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ரீசனால இப்ப விஷயானந்த் வந்து குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல விஷி பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பிளே பண்றாரு. அதாவது என்னன்னா அவர் ரூக் எடுத்து வந்து D3 ல போறாரு. இந்த இடத்துல ரூக்க சப்போஸ் பிளாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா பிஷப் டெக்ஸ் D3 பிளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் D3 மூலியமா இந்த இடத்துல விஷிக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு. எப்படி எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு? ஏன்னா பிளாக்குக்கும் 2 பீஸ் இருக்கு அண்ட் ஒரு ரூக் இருக்காரு. ஒயிட்டுக்கும் அதே தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் பிளாக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பான் இருக்கு நீங்க நினைக்கலாம். பட் நீங்க இந்த ஒரு பிஷப்பை நம்ம கார்னர் பண்ணுமே, இந்த பிஷப்பை நீங்க மறந்துட்டீங்க. இந்த பிஷப்பை நம்ம எப்படி இருந்தாலுமே வின் பண்ணிடலாம். எப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா பிளாக் வந்து ஒரு பீஸ் டவுன் ஆயிடுவாரு. அதனால இந்த ரூக் எல்லாம் பிளாக்கால எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த ரூக்கையும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம நான் வந்து இந்த பான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரூக் C4 பிளே பண்ணாலுமே இந்த இடத்துல நம்ம ரூக் B8 செக் தரலாம். ரூக் B8 செக் மூலியமா இப்ப கிங்குக்கு ஆப்ஷனே கிடையாது. கிங்கால வந்து இங்கேயும் வர முடியாது. அதாவது கிங் D7 வர முடியாது. இங்க ரூக் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நைட்டை வச்சுதான் பிளாக் பண்ணி ஆகணும். திருப்பி நம்ம இந்த நைட்டை வின் பண்ணலாம். திருப்பி கிங் பாத்தீங்கன்னா E7 தான் வந்தாகணும். இந்த இடத்துல திருப்பி நம்ம இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். அதனால இந்த ரூக்கை வந்து நம்மளால விளக்கவும் முடியாது. சோ பிளாக் இந்த இடத்துல வந்து அவருடைய ரூக் எடுத்து வந்து பேஸ் ரேங்க்லயே போட்டுறாரு. இந்த இடத்துல விஷயம் என்ன பண்றாருன்னா ரூக் டெக்ஸ் ரூக் பிளே பண்றாரு. ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்ம ரூக்க B8 ல போட்டு செக் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா இந்த நைட் வச்சு நம்ம பிளாக் பண்ணிடலாம். இருந்தாலும் இது ஒயிட்டுக்கு வின்னிங்கான பொசிஷன் தான். பட் கொஞ்சம் டிராகியா இருக்கும். அதனால விஷி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டைரக்டா ரூக் வச்சு ஒரு செக் தரல. இந்த இடத்துல விஷி சிம்பிளா அவருடைய பிஷப் வந்து ரிட்ரை பண்ணிக்கிறாரு. ரொம்ப நேரமா இந்த பிஷப் வந்து இங்க ஹேங்கிங்லயே இருந்துச்சு. ஏன்னா இந்த பிஷப் வந்து பிளாக்கால கேப்சரும் பண்ண முடியாது. ஏன்னா பிளாக்கு வந்து விஷி வந்து டைமே தரல. சோ பிளாக்கு பாத்தீங்கன்னா நிறைய த்ரெட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு தான் பிளாக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு டைம் இருந்துச்சே ஒழிய இந்த பிஷப்பை கேப்சர் பண்றதுக்கு டைம் இல்ல. சோ ஃபைனலா இந்த ஒரு பீசஸ் எல்லாம் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய பிஷப் வந்து காமா இந்த D3 ஸ்கொயருக்கு ரிட்ரை பண்ணிட்டாரு. சோ இந்த D3 ஸ்கொயருக்கு இந்த பிஷப் ரிட்ரை பண்ணதுக்கு அப்புறமா பிளாக் வந்து கம்ப்ளீட்டா கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல இந்த நைட் வந்து இங்க இருந்தே ஆகணும். E7ல நீங்க தப்பி தவறி நைட்டை வந்து வேற ஏதாவது ஸ்கொயருக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரூக் B8 செக் பிளே பண்ணி நம்ம சிம்பிளா இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். அதனால இந்த இடத்துல இந்த நைட் வந்து ஸ்டக் ஆயிட்டாரு. நைட் வந்து இங்க C8 ஸ்கொயருக்கு வரதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேங்களா? அதனால நைட்டால இப்ப வெளியவும் வர முடியாது. அண்ட் இன்னொரு ஒரு மைனர் பீஸ் இந்த பிஷப்பும் இங்க ஸ்டக் ஆயிட்டாரு. இந்த பிஷப் பாத்தீங்கன்னா டெட் தான். இந்த பிஷப் வந்து நம்ம ஈஸியா கேப்சர் பண்ணிக்கலாம். பட் கடைசி வரைக்கும் ஆனந்த் வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணல. இந்த பிஷப்பை கேப்சர் பண்றதும் ஒண்ணுதான், பண்ணாம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த பிஷப் வந்து இங்க ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. அண்ட் ஃபைனலா இந்த ரூக் வந்து டெவலப்பே ஆகல. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் உடைய எல்லா பீசஸுமே விஷி பாத்தீங்கன்னா முடக்கிட்டாரு. அண்ட் இதுல இருந்து விஷி வந்து ரொம்ப சிம்பிளா கேம் பினிஷ் பண்ணிடலாம். அவருக்கு வந்து நல்ல ஆக்டிவான ரூக் இருக்கு, 2 பிஷப் இருக்காங்க. சோ அதனால பிளாக் வந்து கேம் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஆப்போனன்ட் உடைய பிஷப் வந்து F3 பிளே பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான மூவ் மூலமா அந்த பிஷப்பை கடைசி வரைக்குமே பிளாக் பண்ணி வெளியில வர விடாம தடுத்தாரு. அண்ட் ஃபுல்லா பிளாக் உடைய பீசஸை ஃபைனலா முடக்கி போட்டாரு. சோ இந்த செக்மேட்டிங் பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்துச்சு. சோ ஃபைனலா இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.